எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சுவையான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோங்க. ஜஸ்ட் நீங்க கடையில 10 ரூபாய்க்கு ஒரு துண்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். சூப்பரான சுவையில ஒரு அல்வா ரெடி பண்ணிடலாம். பொதுவா பிள்ளைங்கனாலே அவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே இல்லாம சுவையான ஒரு அல்வாவை 10 நிமிஷத்துல வீட்லயே நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த அல்வாவை நீங்க பூரி சப்பாத்திக்கு கூட அவங்களுக்கு ஜாம் போல தொட்டுக்கிட்டு சாப்பிட கொடுக்கலாம். இட்லி தோசைக்கு கூட சில பிள்ளைங்க வச்சு சாப்பிடுவாங்க. நம்மளோட பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்வீட்டும் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்வீட்டும் சாப்பிட்றது வழக்கம். அப்படி ஃபர்ஸ்ட்டில் சாப்பிட்ற ஸ்வீட்டில் இந்த ஸ்வீட்டு நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம பாயசம் வகைகள் தான் சாப்பிடுவோம். அப்படி பாயசம் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது இந்த அல்வாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யோட அளவு குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இது மஞ்சள் பூசணிக்காய் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். பொங்கல் சமயத்தில் ஒரு ரெகுலர் சைஸில் இருக்க அந்த துண்டு 20 ரூபான்னு விற்பாங்க. நார்மலாக இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கே கிடைக்கும். அந்த 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த அந்த ஒரு துண்டில் தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் துருவி எடுத்து அதை இதில் சேர்த்து வதக்கிறேன். இதை நல்லா ஓரமெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இது ஓரளவு வதங்கணும். தண்ணி எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. நல்லா நெய்யில் பரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா இதில் இருக்க தண்ணியே இதில் விட்டு இந்த காய் நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். தண்ணி விட்டுடும் அதனால் சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறது இல்லை. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்படலைன்னா சேர்க்காதீங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யறதுனால ஆறின பிறகும் இந்த அல்வா கட்டி ஆகாமல் நல்லா ஏலகலாக இருக்கும். தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். 4 ஏலக்காவை இடிச்சு எடுத்து இதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 50 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த பூசணிக்காவே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சில பூசணிக்காய் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சர்க்கரை சேர்த்தாகணும். நான் இன்றைக்கி எடுத்த அளவுக்கு ஒரு 50 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டேன். சர்க்கரை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு தண்ணி விட்டு வரும். நீங்கள் மிதமான தீயில வச்சு கலந்து விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா உருண்டு திரண்டு ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த பக்குவம் அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க, சக்கரை நல்லா பூத்துக்கிட்டு வந்துருச்சுன்னா ஆறின பிறகு அல்வா கெட்டியாக மாறிடும், பர்ஃபி பதத்துக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஓரளவு இலகலாக இருக்கும் போதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதே பாத்திரத்தில் விட்டு ஆற விட்டிங்கன்னா ஆறின பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும். அவ்வளவு தாங்க, நல்லா சூப்பரான சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அல்வா ஃபுல்லாகவே ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். வெள்ளரி விதையை நம்ம பொரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நெய் விட்டு வறுக்கவும் தேவையில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். பூசணி விதை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆறின பிறகு கப்பில் எடுத்து வைக்கும்பொழுது பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது போல் ஒரு சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுங்க. இதில் எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே நம்ம சேர்க்கல. இந்த அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.